ஒரு பாடலோடு கூட வார்த்தைக்குள் நாம் கடந்து செல்லலாம். தேவா பிரசன்னம் தாருமே என்ற பாடலை பாடப்போகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். கூடி வந்தோமே, தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோ. உமது சிங்காசனம், பூமி உமது பாதஸ்தலம். வானம் உமது சிங்காசனம், பூமி உமது பாதஸ்தலம். பணிந்து குனிந்து தொழுகிறோம், கனிந்தெம்மை கண் பாருமே. தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோ. ஆமென். சாரோனின் ரோஜா லிலி புஷ்பம், சாந்த சொரூபிய இயேசுவே. சாரோனின் ரோஜா லிலி புஷ்பம், சாந்த சொரூபியன் இயேசுவே. ஆயிரம் பேரிலும் சிறந்தோராம் ஆண்டவரை தொழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். உபகாரங்கள் கணக்குரைத்து எண்ணலாகுமோ. கர்த்தர் செய்த உபகாரங்கள் கணக்குரைத்து எண்ணலாகுமோ. ரட்சிப்பின் பாத்திரம் கையில் ஏந்தி ரட்சகரை தொழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோ. ஸ்தோத்திரம். இப்போ வருவீரன் இயேசுவே, எங்கி உள்ளும் உம்மை தேடுதே. வருவீரன் இயேசுவே, எங்கி உள்ளம் உம்மை தேடுதே. பறந்து விரைந்து வீரமே, இறங்கி வாரும் இயேசுவே. தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். இயேசுவே உம் திவ்ய நாமத்திலே இன்பமுடன் கூடி வந்தோமே. தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். பாதத்திலே தொழுது நிற்கும் பொழுது
நம்மை பலப்படுத்துகிற அவருடைய பிரசன்னம். அந்த பலனோடு கூட நாம் உலகத்துக்குள் செல்லும் பொழுது நாம் சிங்கங்களை போல, நீதிமொழிகள் 28:1 வாசிக்கிறோம், நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாக இருக்கிறார்கள். ஆமென். சிங்கத்தை போல தைரியமாக இருக்கிறார்கள். துன்மார்க்கரோ ஒருவரும் தொடராதிருந்தும் ஓடி போகிறார்கள். ஒரு ஆள் சும்மா ஓடிட்டு இருப்பான், யார் அவனை துரத்துறானே தெரியாது, சும்மா ஓடிட்டு இருப்பான். அவனுக்குள்ளே ஒரு பையன் பதட்டம் வந்திருக்கும், சும்மாவே வீடு காலி பண்ணிட்டு போவாங்க, சும்மாவே வேலையை விட்டுருவாங்க. என்னமோ வரப்போகுதுன்னு யாரும் சொல்லியிருப்பாங்க, வேலையை ரிசைன் பண்ணுருவாங்க. இதெல்லாம் இதுக்கு இந்த வேலையெல்லாம் பண்ணின்னு உனக்கு என்ன அதுன்னுவாங்க, வேலையை ரிசைன் பண்ணுருவாங்க. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் காத்திருப்பார்கள். நாமே கர்த்தருக்கு நாம் காத்திருக்கும் பொழுது அதில் நிச்சயம் நமக்கு வெட்கமே கிடையாது. ஆமே, கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். இந்த வளாகத்தை நாங்கள் தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக பல நெருக்கடிகள் மத்தியிலும் எனக்கென்று கொஞ்சம் பணத்தை சேமித்து கடன் இல்லாமல் செய்யும்படியாக பாட்டாக செஞ்சிட்ருக்குறோம். திடீரென்று அந்த ரபீஷ் கிடச்சிது. அதன் மூலமாக அதை கடந்த வாரத்தில் செய்து முடித்தோம். இன்னும் அதை சமன் செய்ய வேண்டும், மேடு பள்ளமாக ஆயிடுச்சு இப்போது. ஆனால் சேறு சகதி ஆகாதுன்ற ஒரு தைரியம், வரதெல்லாம் மழைக்காலம். இன்னும் அதன் மீது அவங்கெல்லாம் அவங்களாம் வந்து கொஞ்சம் எம்சாண்ட்லாம் வாங்கி கொடுத்தாங்கன்னா அதை பரப்பி விட்டு, இல்லை நம்ம எல்லை வரைக்குமாவது ஒரு நல்ல ஒரு காங்கிரீட் போல் அதை இழுத்து விடணும்னு எனக்கு ஒரு ஆசை. சைட்லலாம் சின்ன சவுறு மாதிரி சின்ன கல் வரி கட்டிட்டு ஒரு பாதை மாதிரி போகணுன்னு ஆசை. இதெல்லாம் கர்த்தர் பாகமாக செய்ய உதவி செய்வார். இந்த வாரத்தில் ஒரு ஃபேமிலி கேம்புக்காக நானும் எங்கள் வீட்டு அம்மாவும் போகிறதா இருக்குது. 6ஆம் தேதி இரவு சென்று 7-8 அங்கே இருந்து விட்டு ஓரிரவு அங்கே தங்கிட்டு 2 இரவு பயணம். ஸோ நாங்கள் இங்கே வந்துடுவோம். அதற்காக ஜெபித்து கொள்ளுங்கள். குழந்தை ஆக்டிவாக இருக்க, குழந்தை ஃபீவரில் இருக்கிறான், சரியாயிடும் நினைக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த குழந்தையை சுகமாக்கணும். சபையில் இருக்கிற பிள்ளைகள் யாருக்கும் இது போன்ற பலவீனங்கள் வராதபடி கர்த்தர் தாமே பாதுகாக்கும்படியாக எப்பொழுதுமே ஜெபத்தோடு நாம் காத்திருக்கணும். கெனடியன் தம்பி அவங்க வந்து கம்யூனியன் எடுத்துன்னு போயிட்டார். ரொம்ப தூரம் போயிருக்கார், பிச்சாட்டூர் ஏதோ ஒரு ஊர்லாம் சொல்ல முடிவு பண்ணி. ஸோ அவருடைய பாடுகளை பார்க்கும்போது மெய்யாக எங்கள் அம்மா இருந்தால் உயிரை விட்டுருவாங்க. அந்த மாதிரி ரொம்ப பரிதாபமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஆனாலும் கர்த்தர் பாடுகளை நியமித்திருக்கிறார். அதில் அவன் சோர்ந்து போயிடாதபடி, ரொம்ப பலவீனப்பட்டு ஊனமுற்றுலாம் இருக்கிறதுலாம் ரொம்ப கொடுமை. ஊனமுற்ற நானும் எத்தனையோ தடவை வண்டியில் விழுந்திருக்கேன். என்னை ஊனப்படாமல் காத்து கொண்டார். ஆனால் அவன் இப்பொழுது ஊனப்பட்டிருக்கிறான். ஊனப்படும் பொழுது தான் பிள்ளைகளுடைய ஒத்தாசை, மனைவியினுடைய ஒத்தாசை எல்லாம் வேணும். அவங்களும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது ஹவுசிங், அண்ணனுக்கு தெரியும் ஹவுசிங் லோன் எவ்வளோ கழுத்தை பிடிக்கும்னு சொல்லிட்டு அவனுக்கு ஜெபம் பண்ணுங்க, அதிகமாக ஜெபம் பண்ணுங்க. என்னால் என்ற மட்டும் அந்த வீட்டை விற்காதபடி நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன். விட்டு தான் ஆகணுன்ற நிலைமை வரும்போது கர்த்தர் அதற்கும் நஷ்டப்படாமல் வழிவாசை திறக்கும்படி தம்பிக்காக ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ ரொம்ப நல்லா இருந்தான். 55,000-60,000 சம்பாதிச்ச பையன் இன்றைக்கி ஒரு சம்பளம் கூட 2 மாதமாக வராமல் கஷ்டப்படுறான். ரொம்ப பரிதாபம். அது இப்போ அனுபவிச்சவங்களாம் தெரியும் அது. ஆனாலும் நம்ம ஊரில் ஒரு மனுஷாலாக இருக்கிறோம் இல்லை, போக வர்றதுக்கு பலன் வேணும், பெட்ரோல் போடணும், சாப்பிடணும், இதெல்லாம் நம்ம பார்க்கணும். இப்படி நிறைய சகோதரர்கள் சபையில் இருக்கிறாங்க. ஒருத்தருக்கு பாடுகள்லாம் இருக்குது. நம்ம ஜெபத்தில் தாங்க வேண்டும். ஆமென். மேபி நாம் தவறு செஞ்சுருக்கலாம், ஆனால் கர்த்தர் மன்னிக்கிறதுல தயவுபடுத்துவதாக இருக்கிறார். ஹல்லேலூயா. எப்பேற்பட்டவனுக்கும் சிலுவையின் அடிவாரத்தில் மன்னிப்பு உண்டு. சொல்லுங்கள், எப்பேற்பட்டவனுக்கும் ரித்தி சொல்லுங்கள், எப்பேற்பட்ட கொடுங்குற்றவாளிக்கும் சிலுவையின் அடிவாரத்தில் மன்னிப்பு உண்டு. நம்முடைய ஆண்டவர்களை மன்னிக்க முடியாத பாவம் என்று எதுவுமே இந்த உலகத்தில் கிடையாது. இரத்தத்தால் கழுவப்படாத பாவம் எதுவுமே கிடையாது. இதெல்லாம் ஸ்டாண்டர்ட் ப்ராமிசஸ். கர்த்தர் கொடுத்துருக்கிற இந்த உயிர் மூச்சு, இந்த உடலில் உயிர் இருக்க வரைக்கும் உங்களுக்கு மன்னிப்பு கேட்க உரிமை இருக்குது. மன்னிக்கிற மனசு அப்பாவுக்கு இருக்குது. ஆமே, மன்னிக்க ஆயத்தமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. என் தகப்பனாரும் கூட ஒரு சில காரியங்கள் தடுமாற உலக பறவையில் இருந்தாலும் எங்களெல்லாம் அவர் மூலமாக தான் இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தார். ஆமே. ஆனால் அவருடைய கடைசி கால படுக்கை மிக பரிதாபம். ஸ்ட்ரோக் படுக்கையில் 15 மாதங்கள் தவித்து, என் தம்பிக்கெல்லாம் அப்போ 4 வயசு தான். அந்த 4 வயசு பிள்ளை, தங்கச்சிக்கு நான் 5-6 வயசு, இவங்களெல்லாம் நான் எடுத்து வளர்த்தேன். எனக்கு என்ன வயசு? 11 வயசு. 11 வயசு ஆள், 4 வயசு தம்பியும் 6 வயசு தங்கச்சியும் நான் வளர்த்தேன். நான் ஸ்கூலுக்கு கொண்டு போனேன். டிஃபன் வாங்கி ரோடு கடையில் சாலை ஓரத்தில் பாட்டிங்க இட்லி விற்றுட்ருப்பாங்க, அதில் வாங்கி நாங்கள் சாப்பிட்டு
எதுவுமே ஸ்கூலில் விட்டுட்டு வருவேன். பெரிய தம்பி ஹாஸ்டலில் சேர்த்துருந்தாங்க. இப்படி தான் நாங்கள் வளர்ந்தோம். வாலிபத்தில் எங்களுடைய வாலிபங்கிறது மிகவும் கண்ணீர் நிறைந்ததாக, துக்கம் நிறைந்ததாக, எதிர்காலத்தை பற்றி எந்த விதமான நம்பிக்கை இல்லாததாக வெறுமையாக இருந்தது. லிட்ரலாக வெறுமையாக இருந்துச்சு, நோ ஹோப். ஆனால் கர்த்தர் எங்கள் நம்பிக்கையாக இருந்தார். இன்றைக்கு உங்கள் மத்தியில் எங்களை அடையாளப்படுத்தி இருக்கிறார். என்னை உயர்த்தின தேவன் உங்களையும் உயர்த்துவார். நாமே இன்றைக்கி நான் சாப்பாடுக்காக கஷ்டப்பட வாய்ப்பே கிடையாது. இன்றைக்கி நான் வாடகை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. போன வருஷம் இந்த சொந்த இடத்துக்கு வந்துட்டோம். வாடகை இல்லை, கரண்ட் பில் மட்டும் கட்டிட்டு போயிட்டுருக்குறோம். ஸோ இப்படிப்பட்ட கடன் இல்லாத வாழ்க்கை. இத்தனை வயசானாலும் 4 கல்யாணங்கள் பண்ணி பிரசவம் பார்த்தாலும் கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை ஐ எம் என்ஜாயிங் தட் லைஃப் கைண்ட் ஆஃப் லைஃப். மேலும் கடன்பட்ட சுமையில் இருக்கவங்களுக்கு உதவி செய்கிற ஒரு வாய்ப்புகளையும் கர்த்தர் கொடுக்கிறார். என்னை இறங்கி எனக்கு உதவி செய்கிறங்க 1-2 பேர் தான், விரல விட்டு எண்ணிடலாம். அதை சேகரித்து அதன் மூலம் மற்றவங்களுக்கு உதவி செய்ய எங்கள் பிள்ளைகளும் என்னால் வளர்க்கப்பட்ட பிள்ளைகளும் அவங்களும் சாட்சியாக சமுதாயத்தில் இருக்காங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஸோ இந்த தெய்வத்தை அண்டிக் கொண்டு யாருமே கஷ்டப்பட மாட்டாங்க ஐயா. ஸோ நீங்கள் ஒரு வேளை அப்படிப்பட்ட சிக்கல்களில் இருப்பீங்கன்னா நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணுகிறேன், இந்த ஆண்டு கைவிடவே மாட்டார். அவர் பக்கமாக திரும்பிடுங்க. இன்றைக்கி அதான் வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறார். நீங்கள் ஏன் அவர் பக்கம் வரமாட்டீங்க? அவர் தான் உங்களுக்கு உதவி செய்கிற ஆயத்தமாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் உங்களை பாதுகாக்கிறன்னு சொல்லியிருக்கிறாரு. ஏன் அவர் பக்கம் வரமாட்டீங்க? த ஒன்லி ரீசன், பல நேரங்களில் அவருடைய ஆண்டவர் வைத்திருக்கிற வழிமுறைகள், ஒழுங்குமுறைகள் நமக்கு கொஞ்சம் அது நமக்கு பிடிச்சதா இல்லை. நமக்கு சௌகரியமாக இருக்கிறதை நாம் வாழணும்னு நினைக்கிறோம். பட் நமக்கு சௌகரியமானது எல்லாமே அவருக்கு பிடிச்சமானது அல்ல. சரியா? ஸோ பிரியம் சித்தம் என்கிற 2 சொல்லிலே கடந்த வெள்ளிக்கிழமை திருவூர் பகுதியில் உபவாச ஜபம் தொடர்ந்து நடக்குது. வாங்க, உங்களை எதிர்பார்த்தேன். வெள்ளிக்கிழமை 2 வாரமாக, கடந்த வாரம் செய்தி மிகவும் எனக்கு பிரயோஜனமாக இருந்துச்சு. அதுலேருந்து எனக்கு வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுத்தார். இந்த நாளிலும் நேரடியாக நம்முடைய மனதை இந்த மாதத்தின் வாக்கு தத்தத்தை நோக்கி, தியான வாக்கியத்தை நோக்கி நாம் திருப்புவோமானால், ஏசாயா 31ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தை, வெறும் 9 வசனம் தான் இருக்குது. ஆனால் அந்த 5வது வசனம் ஒரு அறியப்பட்ட வசனமாக, அதிகமாக நாம் அறிந்து பயன்படுத்துகிற வசனமாக இருக்கிறது. ஏசாயா 31:5 நாம் வாசிக்கலாம். பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார். எருசலேமின் மேல் அவர் ஆதரவாக இருப்பார். அதை காத்து தப்ப பண்ணுவார். அதை கடந்து வந்து அதை விடுவிப்பார். ஹல்லேலூயா. என்ன சொல்லியிருக்காருங்க? பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார். அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். இதற்குள் இருக்கிற உட்கூறுகளை தான் நாம் தியானிக்க போகிறோம். இதே வாக்கியத்தை ஆங்கிலத்தில் இவ்வாறு வாசிக்கிறோம். மெசேஜ் வெர்ஷன் எனப்படுகிற மொழியாக்கத்திலே, திஸ் இஸ் வாட் காட் டோல்ட் மீ லைக் எ லயன். 4ஆம் வசனத்தை சேர்த்து போட்டிருக்காங்க அவங்க. லைக் எ லயன் கிங் ஆஃப் த பீஸ் that gnaws and chews and worries its prey, not wasted in the least by a bunch of shepherds who arrive to chase it off. So God of the angel armies comes down to fight on Mount Zion, to make war from its heights, and like a huge eagle hovering in the sky, God of the angel armies protects Jerusalem. I'll protect and rescue it. Yes, I'll hover and deliver. ஸோ இந்த வார்த்தைகளுக்குள்ளே இருக்கிற உட்கூறுகளை நாம் பார்க்கிறோம். தமிழிலே பறந்து காக்கிற பட்சிகளை போலன்னு சொல்லும் பொழுது, பட்சி என்கிற சொல் ஆங்கிலத்தில் என்னவா இருக்குங்க? ஆங்கிலத்தில் ஈகிள்னு, ஹியூஜ் ஈகிள்னு சொல்லி, தட் மீன்ஸ் ஹியூஜ் ஈகிள் என்கிறது அது தன்னுடைய 2 செட்டைகளையும் விரிக்கும் பொழுது அது குறைந்தபட்சம் 6 அடி அகலம் இருக்குமா. அதனுடைய அகலம் எவ்வளோ இருக்கும்? இப்போ நமக்கு விரிச்சோம்னா 4 அடி வரும்னு நினைக்கிறேன், இல்லை 4 அடி வருமா குறுக்களவு. ஆனால் அது ஒரு ஈகிளினுடைய அந்த பாடியினுடைய அந்த ஷேப்போடு சேர்த்து அது அது 2 சட்டைகளையும் அது விரிக்கும்போது, விங்ஸ் அதை விரிக்கும்போது அதனுடைய அகலமானது 6 அடி, குறைந்தது 6 அடி இருக்குமா. அவ்வளோ பெரிய ஹியூஜ் ஈகிள்.
ஒரு பெரிய சைஸ் உள்ள ஒரு கழுகு அப்படியே ஸ்டே பண்ணுமா. அது ஹோவரிங் என்ற வார்த்தை நான் அர்த்தத்தை தேடும் பொழுது அது அப்படியே ஸ்டே பண்ணுமா. சில நேரம் நம்ம பார்ப்போம், நீங்கள் வானத்தில் பார்த்தீங்கன்னா சில பறவைகள் மெதுவாக அப்படியே ஹோவரிங் பண்ணிகிட்ருக்கோம். இட் மீன்ஸ் அப்படியே ஸ்டே பண்ணுமா, அப்படி இருக்குமா. அப்படி அதை வச்சு தான் இன்றைக்கி சேட்டலைட்லாம் இயங்கிட்டு இருக்குது. அதை வைத்து தான் ரேடார் சிஸ்டம் இயங்கி கொண்டு இருக்கிறது. அதை வைத்து தான் விமானங்கள் பறக்கிறது. இந்த பறந்து காக்கிற பட்சிங்கிற சொல்லு தான் விமானம் கண்டுபிடிக்கிறதுக்கே தூண்டுகோலாக இருந்துச்சுன்னு ஆராய்ச்சியாளர் சொல்லலாம். ஏன்னா விமானத்தை கண்டுபிடித்து உட்பட அநேக நுட்பமான பொருட்கள், தாமஸ் ஆல்வா எடிசன் முதலான அநேக பரிசுத்தவான்கள், அவங்களாம் தேவ பக்தி உள்ளவர்கள். சர் ஐசக் நியூட்டன் தெய்வ பக்தி உள்ளவங்க, புவியீர்ப்பு விசையை கண்டுபிடித்தவங்க. இவங்க எல்லாமே யூதர்கள். பெரும்பாலான கண்டுபிடிப்புகள் யூதர்களால் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. இன்வென்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நுட்பமான கருவி, எலக்ட்ரானிக்ஸ் ஆகட்டும், ஃபெர்டிலைசர்ஸ் ஆகட்டும், பியூட்டி க்ரீம்லேருந்து ஸ்கின் சம்மந்தமானது, மெடிக்கல் சம்மந்தமானது, மருத்துவ ஆராய்ச்சி, எல்லாத்துலேயும் யூதர்கள். ஈவன் ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட்லேருந்து, கேன்சருக்கான ட்ரீட்மெண்ட்லேருந்து எல்லாம் யூதர்கள். கர்த்தருடைய வார்த்தை ஒவ்வொன்றும் இன்னொரு கண்டுபிடிப்புக்கு ஒரு தூண்டுகோலாக இருந்திருக்குது. அப்போ பறந்து காக்கிற பட்சிங்கிற வார்த்தை, அந்த ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. இன்றைக்கி இஸ்ரேல் காக்கப்பட்டிருக்குது. அவ்வளோ சுற்றிலும் அவ்வளோ அரபு நாடுகள், நூற்றுக்கணக்கான அரபு நாடுகள், குட்டி குட்டி நாடுகள் இருக்குது. ஈரான் ஒரு ஹியூஜ் கண்ட்ரி, செல்வ செழிப்பான கண்ட்ரி, எண்ணெய் வளம் மிகுந்த ஒரு தேசம், இந்தியாவிட பெரிய தேசம், இந்தியாவிட பழமையான தேசம், அவ்வளோ ஒரு பெரிய தேசம். பாபிலோன் என்பற அந்த நகரமே ஈரானில் தான் இருக்குது. அந்த ஈரானில் இருக்கிற அந்த வேதத்தில் சொல்லப்பட்ட பழமையான அந்த நகரத்தினுடைய இன்றைய வேர்ஷன் ஈரான், ஈராக் 2 நகரங்களையும் நம்ம ஆராய்ச்சி பண்ணும்போது நம்முடைய முற்பிதாக்களான ஆபிரகாமெல்லாம் சுற்றி வந்த தேசம். அந்த தேசத்திலிருந்து ஒரு பெரிய எனிமி ஒரு செகண்டுக்கு இத்தனை நூற்றுக்கணக்கான மிசைல்ஸை அனுப்புகிறான் இங்கேருந்து டெல் அவீவ் நோக்கி. ஆனால் அந்த தேசத்தை கர்த்தர் இதுவரை பாதுகாத்து வைத்திருக்கிறார். சில சேதாரங்கள் ஆனாலும் இந்த தேசம் பொலிட்டிக்கலாக இன்றைக்கு இருக்கிற அரசியல் அமைப்பின்படி உலகம் முழுவதும் கவனிக்கிற இது குட்டியோண்டு ஒரு தேசம். சில கோடிகள் தான் அந்த மக்களுடைய ஜனத்தொகை, சில மைல்கள் தான் அதனுடைய நிலப்பரப்பு. ஒரு பெரிய தேசம் கிடையாது. இலங்கையை விட சின்ன தேசம் இந்த இஸ்ரேல் தேசம். அந்த தேசத்தின் மீது கர்த்தர் கவனமாக இருக்கிறார். சொல்கிறாரு, அது என்னுடைய தேசம் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கி ஃபிசிக்கல் ஏர்த்லி இஸ்ரேலுக்காக அல்ல, ஏர்த்லி பொலிட்டிக்கல் இஸ்ரேலுக்காக அல்ல, ஆண்டவர் உங்கள் எல்லாரையும் ஆவிக்குரிய இஸ்ரேலராக அவர் பார்க்கிறார். அந்த வாக்குத்தத்தங்கள் உங்களுக்குள் தாக்கத்தை ஏற்படுத்தினால் அதே விதமான பாதுகாப்பு உங்கள் வீடுகள் மேலும் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். நம்முடைய வீடுகள் பாதுகாக்கப்படுவதற்கு ஆண்டவர் முன்வைத்திருக்கிற ஒரு எளிமையான ஒரு வழிமுறை என்று சொன்னால், அவருக்கு சித்தமானதை நீங்கள் அறிஞ்சு செய்யணுமா. இதற்கான ரூட் வேர்டு எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதலாக நீங்கள் வாசிக்கலாம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் இப்படிப்பட்ட ஒரு விசேஷித்த பாதுகாப்பை உங்கள் வாழ்க்கை, உங்கள் வீடு, உங்களுடைய ஃபினான்ஸ், உங்களுடைய ஃபிசிக்கல் ஹெல்த்து, உங்களுடைய கணவன் மனைவி சந்தோஷம், சமாதானம், உங்களுடைய சக்ஸஸ்ஃபுல்லான ப்ரொஃபஷன், உங்களுடைய தொழில்களிலே, உங்களுடைய தம்பி இந்த டீச்சிங் ப்ரொஃபஷன் இருக்கார், ஐயா ஃபேக்ட்ரியில் இருக்கிறாங்க. இப்படி ஒவ்வொருவரும் இவங்க தங்கச்சி முத்தமிழ் வர அவங்க வக்கீலாக இருக்கிறாங்க, கோர்ட்டுக்கு போகிறாங்க, பெரிய பெரிய லாயர்லாம் பார்க்குறாங்க. அதே அவங்க மத்தியில் கர்த்தர் உங்களை பாதுகாக்கணும்னா the one and only reason ஒரு நிபந்தனை, கண்டிஷன் இந்த 5:10 தான். இந்த 5:10 தான், எபேசியர் 5:10 தான் நாங்கள் கடந்த வெள்ளிக்கிழமை உபாசபத்தில் சொன்னோம். அப்போ ஆண்டு சொல்லர் பாருங்க, வாசிங்கம்மா. கர்த்தருக்கு பிரியமானது, which is pleasing God. கர்த்தரை நான் எப்படிலாம் பிரியப்படுத்தணும், கர்த்தரை எப்படி பிரியப்படுத்தலாம். நீதிமானுடைய உதடுகள் கர்த்தருக்கு பிரியமானவைகளை பேசுவதற்காக அது யோசித்து கொண்டே இருக்குமா. நான் பேசுகிற வார்த்தைகள் இஸ் இட் ப்ளீசிங் டு காட்? நான் கர்த்தருக்கு பிரியமாக தான் பேசுகிறேன்னா, என்னுடைய எண்ணங்கள் அவருக்கு பிரியமாக இருக்கிறதா? சங்கீதம் 19ஆம் சங்கீதத்தில் 14ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவேன்னு சொல்கிறார். என்னுடைய ஃபோர்ட் நீங்கள் தான் ஆண்டவரே, என்னுடைய ஷேடோ, என்னுடைய மறைவிடம், ஷீல்டு நீங்கள் தான் ஆண்டவரே, என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இதயத்தின்
தியானமும் உம்முடைய சமூகத்திலே உமக்கு பிரியமானதை செய்ய. இதெல்லாம் தியானிச்சுட்டு இருக்கும் போது தான் அந்த பாடலை பாடணும். தேவா பிரசன்னம் தாரமே. பிரசன்னம் என்கிற சொல்லி நீங்கள் உற்று ஆராய்ந்து பார்க்கும்போது அது தேவ பிரசன்னங்கிறது கோயிலுக்கு போய் வர பிரசன்னம் அல்ல, உங்களை சூழ்ந்திருக்கிற பிரசன்னம். யெகோவா ஷம்மான்கிற கடவுள் எசேக்கியேல் 48:35 பார்க்கிறோமே, யெகோவா ஷம்மான்கிற கடவுள் உங்கள் வீடுகளிலே ட்வெல்லா இருக்கிறாராம். ட்வெல்லிங், உறைந்திருக்கிறார். ஒரு வீட்டுக்கு ரூம் ஃப்ரெஷனர் போட்டிங்கன்னா, அல்லது அந்த வீட்டில் ஏதாகிலும் ஒரு பூஜை பண்ணுறவங்களா இருந்து நீங்கள் ஒரு சந்தன அரோமா உள்ள வாசனை உள்ள ஒரு ஊதுபத்தி ஏற்றி வச்சா அந்த வாசல் அந்த சூழல் எப்படியாக வாசமாக இருக்குமோ, அல்லது நீங்கள் ஒரு பெர்ஃப்யூம் நல்ல ஒரு பெர்ஃப்யூம் அடிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களை சூழல் அந்த வாசனை எப்படி இருக்குமோ அதுபோல தேவ பிரசன்னம் இருக்குமா. சுகந்த வாசனை காணிக்கையாகன்னு பார்க்கிறோம். நோவா எப்படி பலி செலுத்தினாராம்? ஏங்க நீங்கள் ஒரு அனிமலை நீங்கள் பலி செலுத்துறீங்க, சும்மா கற்பனை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒரு அனிமல் பலி செலுத்தும் போது எடுத்து வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை 21ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, மேலே வாசி 20-21. அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் சொல்லுங்கம்மா, சொல்லுங்க, ஒரு பலிபீடம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த பலிபீடம் எடுத்துட்டுமா அந்த விதவை தாய் சரி பார்த்து விதவை தாயிட்ட போயிட்டு, ஏம்மா ஒரு சின்ன அப்பத்தை கொண்டு வாம்மா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொல்கிறது நல்லா ஃபாலோ பண்ண தான் புரியும், நான் ரொம்ப டீப்பாக போக போகிறதில்ல. ஒரு சின்ன அப்பத்தை கொண்டு வாம்மா, சின்ன ஒரு அடையை கொடுமா. அங்கே போகிற நேரம் அந்த சாமியில் அம்மா எப்படியோ அழுது பொழிஞ்சு பிள்ளையை பெற்றுட்டாங்க. பிள்ளை பெற்றுட்டு வருஷம் கோயிலுக்கு திருவிழாவுக்கு போகும்போது ஒரு சின்ன சட்டையை தைச்சிட்டு போவாங்களாம். ஹல்லேலூயா. எங்கள் வீட்டு அம்மா ஏதோ ஒரு பொருத்தனை பண்ணிங்கன்னு இந்த குழந்தைங்களாம் சட்டை தைச்சி கொடுக்குற ஒரு காணிக்கை நிறைய குட்டி சட்டைங்க தைச்சுன்னுக்குறாங்க. உங்கள் பேத்தி கொடுத்தாங்களாம்மா? கொடுத்தாங்களா? சரி. எங்கெல்லாம் குழந்தை பிறக்கலையா சட்டை தைக்கிறதுக்கு ஆர்டர் பண்ணிவிடும், குழந்தை பிறந்தோம். கல்யாணம் இல்லையா, சட்டை தைச்சி போகிறேன்னு ஆர்டர் வேண்டிங்க, உங்களுக்கு கல்யாணம் ஆகிடும். வேலை கிடைக்கலையா, இதுமாரி தான் வேண்டிங்க, உடனே செஞ்சிடும். இந்த பொருத்தனையே ஆண்டவர் நேசிக்கிறாருங்க. நீ உன் பொருத்தனை செலுத்து. 50ஆம் சங்கீதம் 14ஆம் வசனம் சொல்லுது, உன் பொருத்தனை நீ செலுத்தி நீ உன் தேவன் நோக்கி கூப்பிட்டா உன் ஆபத்து காலத்தில் உன்னை கூப்பிடுவா. ஹல்லேலூயா. வாழ்வு காலத்தில் நீ நன்மை அனுபவித்துரு. தங்கச்சிம்மா, நீ வாழ்வு காலத்து நன்மை அனுபவிச்சியா? அப்போ ஏசப்பா நினைச்சியா? ஷாப்பிங் போனேல்ல, 1000 ஷாப்பிங் போன அந்த சட்டைலாம் எங்கே? இப்போ அந்த சட்டையை போடு, உங்கள் பொண்ணுக்கு பார்க்கலாம். 2 சட்டை ஒன்றா தைச்சி போட்டால் தான் முடியும். இப்போ இருக்கிற சைஸுக்கு எவ்வளோ ஷாப்பிங், எவ்வளோ சாப்பாடு, எவ்வளோ சொமேட்டோ, எவ்வளோ ஆர்டரு. தம்பி சொன்னான் 2 மாதம் தான் குழந்தை வேலைக்கு போகலையாம். அதாவது அப்பாவும் பிள்ளையும் பேசிக்க விட்டாலும் அந்த பிள்ளையினுடைய போக்குவரத்தின் மீது அப்பான்றவன் கவனமாக இருப்பான். புரிஞ்சிக்கணும். அதை அப்பா ஒரு நாளும் பிள்ளைக்கு இனிமையாக இருக்க முடியாது. மேபி மகனுக்கு அப்பாவுக்கும் கம்யூனிகேஷன் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் தகப்பன் இருதயம் ஆல்வேஸ் திங்கிங் அபவுட் ஹிஸ் சன்னு. பிள்ளை மேலே கவனம் இல்லாத அப்பனே கிடையாது. பிள்ளை எந்த அப்பாவும் பகைக்க மாட்டாங்க. எழுதி வச்சுக்குங்க, பெற்ற மகனை எந்த தகப்பனும் மனசார பகைக்கவோ சபிக்கவோ மாட்டான். சத்தியத்தை நான் சொல்கிறேன். குடிகாரனாக இருக்கலாம், அவன் பொறுப்பு இல்லாதவனாக இருக்கலாம், அவன் ரவுடியாக இருக்கலாம், அவன் ஒரு டெரரிஸ்டாக இருக்கலாம். ஆனால் தான் பிள்ளையை பகைச்சேன் ஒன்றுமே. நடக்கிற யுத்தங்கள் எல்லாமே தன் ரத்தத்துக்காக நடக்கிற யுத்தங்கள் தான். நீங்கள் ஆராய்ச்சி பண்ணுங்க, யுத்தங்களை ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள். கோர்ட்டில் நடக்கிற கேசஸ்லாம் ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள். என் ரத்தத்துக்கு, எனக்கு உரிமையானதற்கு ஒரு பங்கம் வந்தது, போராடி கொண்டிருக்கிறான். ஆண்டவர் சொல்கிறாரு, வாழ்வு காலத்தில் நீ நன்மை அனுபவித்து. ஆமே, உங்களுக்கான கட்டளை தான் தங்கச்சிமா. பிரசங்க 7:16 சொல்லுது, வாழ்வு காலத்தில் உன் நன்மை அனுபவி, என்ஜாய். ஆனால் உன் தாழ்வு காலத்தில் சிந்தனை செய். கடவுள் ரொம்ப நல்லவர். இது ரெண்டும் ஒன்றுக்கொன்று வராதபடி, எதிராக வராதபடி அவர் அப்படி வைத்திருக்கிறாராம். அப்படி மகன் எப்படி வேலை இல்லாமல் இருக்கான, வேலை இல்லை, கவலை அப்பாவுக்கு. நான் ஓடிட்டுருக்கிறேன், மகனுக்கு வேலை இல்லை, கரியர் ஒன்று ஸ்டார்ட் பண்ண முடியல. அவன் படிக்கும்போதே கேட்ரிங் வேலைக்கு போவான், பெட்ரோல் பங்க் வேலைக்கு போவான், எதுக்கோ போயிருக்கிறான். நம்மக்கிட்ட ஆள் டச்சில் இல்லைனாலும் எல்லா விஷயமும் நமக்கு ஃபிங்கர் டிப்பில் இருக்குது. அதுக்கு சில சோர்ஸ்லாம் வச்சுருக்கிறேன், அங்கே எனக்கு விஷயம் வந்துனே இருக்கும். அப்போ இப்படி போகிறேன், நானும் ஜெபம் பண்ணுறேன், அவரும் ஜெபம் பண்ணுறேன். அப்போ சொல்கிறாரு,
எது சம்பளம் வந்தது போல இருக்குது, எதோ சாப்பாடு வாங்கி ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாங்க. சந்தோஷம் அப்பாவுக்கு. ஏன்னா நான் நல்லா சாப்பிட்டுட்டு பிள்ளைங்க சாப்பிட்டோம், செய்யட்டும், வாங்கி போடு. அம்மா இன்னைக்கு ஒரு ஐட்டம் வாங்க சொன்னாங்க, 2.5 கிலோ போதும்னாங்க. நான் சொன்னேன், ஏன் 2.5 கிலோ, அது நான் கொசுரு, 3 கிலோ வாங்கு. அல்லேலூயா. சாப்பிட்டோம், ஆமென், எதேசமா சாப்பிட்டோம். அல்லேலூயா. சின்ன சட்டையை தைச்சு கொடுத்தாங்கம்மா அந்த அம்மா. அந்த பிள்ளை பேரு சாமுவேல், பேரு தேசமெங்கும் பரவிந்தது. அல்லேலூயா. அடுத்த அதிகாரம் 3:14 பாருங்க. 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, அம்மா கொடுத்தது சின்ன சட்டை, கைப்பட்டுச்சு. என்ன அம்மா கொடுத்தது என்னதுங்க குழந்தைக்கு? அம்மா 1ஆம் அதிகாரம் அழுமூச்சுமா, 2ஆம் அதிகாரம் ஆனந்த கழிப்பு, 3ஆம் அதிகாரம் சின்ன சட்டை. என்ன அருமையா இருக்கு பாருங்க. ஒரு அதிகாரத்துக்கு ஒரு பேர் வைங்க. 1ஆம் அதிகாரம் அழுமூஞ்சுமா, ஒன்று அழுதுனுக்குதுமா, மூக்கு செந்துதுமா. என்னம்மா நல்ல நாள் அதுமா அழுதுனுக்கிறேன்னு அவன் புருஷனே கேட்குறேன், நான் இல்லையாம்மா உனக்குன்னு. இல்லை எனக்கு பிள்ளை தான் வேணும். கோயிலுக்கு போச்சு, கோயில்லையும் அழுவுதுமா. அப்புறமா ஒரு வாக்கு வாங்கிட்டு வந்துச்சு, வாக்கு தத்தம் வாங்கிட்டு வந்துச்சு. இந்த வாக்கு தத்தம் பற்றி சில ஆள் அங்கே கிண்டல் அடிக்குது. இந்த வாக்கு தத்தன்றது வாழ்க்கையை மாற்றி விடும். ஒரு வாக்கு தத்தம் நீங்கள் சரியான நேரத்தில் ஏற்ற சமயத்தில் சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்படுகிற பொற்பழங்களுக்கு சமானம் சொல்ற. ஒரு வார்த்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவரே, நான் உங்களுடைய வார்த்தைக்கு காத்திருக்க. ஆண்டவரே, எங்கள் கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும். மாதம் முழுச பேசுவதற்கு எங்களுக்கு ஒரு வசனம் தான் எங்களுக்கு தேவைப்படுது. அந்த ஒரு வசனத்துக்காக ஊழியக்காரங்க இரவெல்லாம் காத்திருப்பாங்க, அப்படியே தியானிப்பாங்க, உள்ளத்தில் அசை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. பசுமாடு மாதிரி அசை போட்டுக்கிட்டே இருக்கிறது வார்த்தைக்காக. அந்த அன்னாளம்மாண்ட ஒரு 1ஆம் அதிகாரம் ஜெபம், 2ஆம் அதிகாரம் வெற்றி, 3ஆம் அதிகாரம் அந்த பிள்ளையுடைய நிலைமையை பார்த்தீங்கன்னா 3:14 என்ன சொல்றாரு? கடைசி வசனம் 1 சாமுவேல் 3 கடைசி வசனம். சாமுவேல் 1 சாமுவேல் கடைசி வசனம் பாருங்க, 14 பாருங்க, 19 14. 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் இல்லவா 3:19பா, 3:19பா. சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனுடனே கூட இருந்தார். ஏங்க இருந்தார்? உங்க பிள்ளைகளை கர்த்தர் ஒப்பு கொடுத்துருங்க. ஜெபிக்கும் போது என்ன சொன்னாங்க? ஆண்டவரே, எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை தருவீரானால் அந்த பிள்ளை நான் உமக்கே தருவேன். குட்டியோண்டு குழந்தை தான். இந்த ஃபீட்டஸ்ன்றது சில சென்டிமீட்டர் தான். நீங்கள் ஸ்கேன் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ஃபீட்டஸ் ரிப்போர்ட் ஸ்கேன் ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா இத்தினோண்டு நொழுமீன்வாங்க. எங்கள் மாமியார் நொழுமீன்வாங்க. நொழுமீன் எத்தினோண்டு இருக்கும், இத்தினோண்டுமா. அதுதாம்மா வளர்ந்து 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 பிள்ளையா மாறுது. அந்த நொழும்பி எத்துன்னு போய் என்ன சொன்னாங்க? நொழும்பிய வரல, இன்னும் உட்காரல. நொழும்பி இன்னும் உட்காரல சசிமா. ஆனால் அந்த நொழும்பி கர்த்தர் குத்துட்டார். அவங்க யார்? அம்மா சாமுவேலுடைய அம்மா, அண்ணால் அம்மா கொடுத்துட்டாங்களாம். அந்த பிள்ளை வளரும், அந்த நொழும்பி வளருது. வளர்ந்து என்னடானா அது தீர்க்கதரிசியாய் மாறுகிறது. அல்லேலூயா. என்னைக்கு நீங்கள் விதைக்கிறது சின்னதாக இருக்கலாம், சொற்பமாக இருக்கலாம். ஈசாக்கு விதைச்சான், கொஞ்சம் ஒரு பிடி நெல் விதைச்சான், ஆனால் 100 மடங்கு பலன் பெற்றுக்கொண்டான். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரமா இருப்பார்கள். 72ஆம் சங்கீதம் சொல்றாரு, மலையின் உச்சியிலே ஒரு பிடி தானியம் விதைக்கப்பட்டிருக்கும், ஆனால் அதன் விளைவின் பலனால அது லீபனோன் போல அசையுன்றார். அப்படியே லீபனோன் போல அசையுமா. கர்த்தர் உங்களை விளைய செய்ய போகிறார். ஆமே சொல்றீங்களா? சரி, மூஞ்சி நீ எப்படினாலும் வச்சுக்கோங்க, ஆனா நான் சொல்றதை மட்டும் சொல்லிடுங்க. ஆண்டவரே, நீர் என்னை விளைய செய்வீரப்பா, நீர் என்னை விளைய செய்வே. என் பிள்ளைகள் பாக்கியவதிகளாக இருப்பார்கள், பாக்கியசாலிகளாக இருப்பார்கள். கிறிஸ்டினா ராபின்சன் என்கிற ஊழியக்காரமாக இறந்துட்டாங்க. ஹார்ட்டில் ஹோல் ஆப்ரேஷன். அவங்க இறந்தனால தாங்க அவங்க பலவீனமே எனக்கு தெரியும். நிறைய பேருக்கு அப்போ தாங்க தெரியும். வருஷம் போய் ரத்தம் மாற்றிட்டு வருவாங்களாங்க. அவங்க உடம்புல இருக்க அந்த பாதிப்பு லைஃப் லாங் அவங்க ரத்தம் டிரான்ஸ்ஃபியூஷன் சொல்லுவாங்க, ரத்தத்தை மாற்றிக்கொண்டே இருக்கிற ஒரு கட்டாயத்தில் இருந்தாங்க. அதை மாதிரி ரத்தத்தை மாற்றும்போது தான் திடீர் ஹார்ட் அட்டாக் வந்து அவங்க மறிச்சு போனாங்க. 60 வயசு கூட அவங்க பார்க்கல. ஆனால் அவங்க செய்த ஊழியம் மகிமையானது. நீங்கள் ஆவடி அந்த 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 அனுமர் கோயில் ஒன்று இருக்கும், அதை தாண்டி போக டிபிஎன் சர்ச்சுக்கு நடுவில் அந்த பக்கத்தில் போனால் ஜெப மையம்னு இருக்கும். ராபின் இயேசு சந்திக்கிற உள்ளே போனீங்கன்னா அந்த அம்மா புக்கு இருக்கும். ஒரு 10 புக்கு வாங்கி ஒன்று வச்சுக்கோங்க, மற்ற 9 மற்றவங்களுக்கு கொடுங்க. நான் நிறைய பேர் கொடுத்தேன் அந்த புஸ்தகம். என் பிள்ளைகள் நானும் ஒலிவ மர கன்றுகள்னு ஒரு புஸ்தகம் எழுதினாங்க. ஆமே, என் பிள்ளைகள் ஒலிவ மர கன்றுகள். கடன் பிரச்சனை இருக்கட்டும், போராட்டம் இருக்கட்டும், ஜப ஜீவியம். ஆமேன். ஜபத்தை விடக்கூடாது. நீங்க கர்த்தரோடு வாழணும். இல்லை, அதுதான் நமக்கு அடையாளம். இந்த பலிபீடம், அதுக்காக தான் இது வந்தது. பலிபீடம் சொல்லுங்க எல்லாரும். ஒரு பலிபீடம் கட்டி, ஒரு பலிபீடம் கட்டி
ஒரு பலிபீடம் கட்டி, மேக் an altar. கர்த்தருக்காக ஒரு பலிபீடத்தை கட்டுங்க. இட்ஸ் a simple thing. பெரிய கத்திக்கப்படாத போது யுத்தம் போகணும்னா மண் வெட்டி தான், மண் வெட்ட வேணாம், கல் வெட்டின்னு வரணும்னா ஒரு பலிபீடங்க, ஒரு ஸ்தோத்திர பலிங்க. இதுக்கு என்னங்க கஷ்டம்? இதுக்கு என்ன செலவு ஆகும் உங்களுக்கு? வீட்டில் வீடே கலையபுரமாக இருக்குதுங்க, நீங்க மேல் வீட்டில் போயிட்டு கைகளை வைத்து ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணலாமா வேணாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பெரிய கலையபுரம், தன்னோடு வாழ்ந்தவர்கள் ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் அங்கே பிணக்காடாக மிதக்கி கொண்டிருக்கிறாங்க. 40 நாள் ஓயாத ஒரு பயங்கரமான ஒரு மழை. நோவாக்கு என்ன மூடில் வந்திருப்பார் நோவா வெளியில் வரும்போது? நீங்களாம் தான் எப்படி வருவீங்க? ஊரே அடிச்சு வெள்ளைக்காடாக அடிச்சிருக்குது, உங்கள் வீடு மட்டும்தான் காப்பாற்றப்பட்டிருக்குது. மற்றவங்க சுற்றில் இருக்க திருவூர் பகுதி முழுசும் மண்மேடாகுது, எல்லாமே டெட் பாடியாக மிதக்கி நிற்கிறாங்க, அங்கங்கே இருக்கிறாங்கன்னா அந்த ஊர் நாத்தம் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும் அந்த ஊர் நாத்தம்? எப்படி இருக்கும்? ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடந்து ஒரு பகுதி, ஒரு தெருவிலேயே அடுத்த வீடுகளை சாவுனா அந்த ஊர் திருவிழாக்காக போனவங்க திடீர்னு அடிப்படும்போது அது ஊரே அல்லோல கோலமாக இருக்கும், இல்லை அழுக கோலமாக இருக்கும்ல. அப்படிப்பட்ட ஒரு அழிவிலிருந்து தப்பி வந்த நோவா என்ன செஞ்சார்? 8:20, ஆதியாகமம் 8:20, இன் எவ்ரி சர்க்கம்ஸ்டான்சஸ், உங்களுடைய எல்லா விதமான எதிர்மாறான சூழ்நிலைகளிலும் நீங்கள் எழுப்ப வேண்டியது ஆல்டர் மட்டும்தான். ஆமென், ஆமென். ஆல்டருக்கு ஆல்ட்ரேஷனே கிடையாது. சொல்லுங்க, ஆல்டருக்கு ஆல்ட்ரேஷன் பண்ணலாம், ஆனால் ஆல்டருக்கு there is no any alteration. அதற்கு மாற்று ஏற்பாடே கிடையாது. ஆல்டரை தவிர நீங்கள் வேற டெம்பிள்லாம் கட்ட முடியாது. ஆல்டருக்கு பதிலாக நீங்கள் அன்னதானம் பண்ண முடியாது. ஆல்டருக்கு பதிலாக நீங்கள் ரத்த தானம் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஆல்டருக்கு பதிலாக நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. ஆல்டருக்கு இணை ஆல்டர் தான். You should make an altar for God, a meeting place. Altar is a meeting place. கர்த்தரை சந்திக்கிற இடம், கர்த்தரோடு உறவாடுகிற இடம், கர்த்தரோடு உரையாடுகிற இடம், அவர்கிட்ட உங்க பிரச்சனைகளை சொல்லுகிற ஒரு இடம். உங்க வீடுகளிலே ஒரு ஆல்டர் இருந்தாக வேண்டும். அதுதான் உங்கள் யுத்த களமாக இருக்க வேண்டும். ஆமே, யுத்த களம் வெளியில் இல்லை, வீட்டுக்குள்ள இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க வெளியால எதிரிட்ட போய் யுத்தம் செய்ய வேண்டாம். நாவினால் மேற்கொள்ளும் சொல்லுவாங்க, நான் ஸ்தோத்திரத்தினால மேற்கொள்ளுவேன். ஆமே, நான் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெயிப்பேன். ஆமே. அவைகள் பாடி துதி செய்ய தொடங்கின பொழுது கர்த்தர் எதிரிகளை தங்களுக்குள் போரிடும்படி செய்தார். 2 நாளாகவும் 20-21 நீங்க வாசிக்காம இன்னைக்கு இங்கிருந்து போவே கூடாது. 2 நாளாகவும் 20ஆம் அதிகாரம் 20-21 சொல்லுகிறது, அவர்கள் அந்த பள்ளத்தாக்கில் கூடி இருக்கிறாங்க. பள்ளத்தாக்குன்றது ரொம்ப ஆபத்தான பிளேஸுங்க. பள்ளத்தாக்கெல்லாம் கூடிலாம் நீங்க யுத்தம் செய்யுதுன்னா ரொம்ப ஆபத்துங்க. ஏன்னா சுற்றிலும் மலை சூழ்ந்த ஒரு இடம், நடுவில் பள்ளத்தாக்கில் அவங்க கூடி இருக்கும் பொழுது அங்கே செய்தது முதல் காரியம், முதல் ஒரு ஆக்ஷன். அந்த ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் பாடுகரை நிறுத்தினா. பாடுகள் மத்தியிலே பாடகரை நிறுத்துங்கள். ஆமென். பாடுகள் மத்தியிலே பாடுங்கள். ஆமென். ஹலோ சொல்லுங்கப்பா, மறக்க கூடாதுன்னு இப்படி ஜதியா சொல்றோம். பாடுகள் மத்தியிலே பாடுங்கள். ஆமென். பட்ட பாடுகளை குறித்து பாடாதீர்கள், கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து பாடுங்கள். பாடுகள் சூழ்ந்தாலும் பாட்டுகள் ஓயக்கூடாது. ஆமென். கர்த்தரை பாடுவதில் நீங்கள் ஓய்ந்து போகக்கூடாது. பாடல் ஒரு பெரிய ஒரு வார்ஃபேருக்கான துதி, ஒரு பெரிய வார்ஃபேர் தி ஃபர்ஸ்ட் ஃபோர்மோஸ்ட் திங் துதி தாங்க. எல்லா யுத்தத்திலும் யூதர்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் இஸ்ரவேலர்கள் மேற்கொண்ட அனைத்து யுத்தத்திலும் அவங்க ஃபர்ஸ்ட் பாடகரை நிறுத்தினாங்க. இன்னைக்கு வரைக்கும் மிலிட்ரியில் பாடகர் குழு இருக்குதுங்க. இன்றைக்கு இந்தியன் மிலிட்ரியில் கூட பாடகர் குழு இருக்குது. அதில் நம்ம மோடி கிறிஸ்தவ பாட்டெலாம் நீக்கிட்டார். அதில் ஒரு அல்ப சந்தோஷம் இருக்குது, அல்பம். அது ஆங்கிலேயர் காலத்துலேருந்து இந்த பாட்டு அந்த நீங்காதி அந்த மியூசிக் அவங்க மிலிட்ரி இசைக்கும் போது அவ்வளோ கம்பீரமாக இருக்கும். அந்த பாட்டை தூக்கிட்டாங்க. இன்னும் அள்ளிக்கு போகிறோம், அள்ளிக்கிட்டோம். இன்றைக்கும் இருக்கிற உலக எல்லா இராணுவத்திலும் பாடகர் குழு இருக்குன்னா அது காரணம் இஸ்ரவேலர்கள் காலத்திலே அவர்கள் பாடி ஜெயித்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நோவா என்ன செய்தான்? பலிபீடம் கட்டினான். ஆதியாகமம் 8:20 வாங்க சீக்கிரம். நோவா ஒரு பலிபீடம் கட்டி, ஆதியாகமம் 8:20. சுத்தமான சகல. இப்பதான் காலையில் துதி நேரத்தில் சுத்தத்தை பற்றி பேசணும். சுத்தம் என்கிறது கலப்படமற்றதுன்னு அர்த்தம்.
கலப்படம் செய்ய இயலாதது. ஹல்லேலூயா. சுத்தம் என்பது சுத்தம் சோறு போடுவாங்க இல்ல, சுத்தம் என்கிறது கலப்படமற்றது, அழுக்கு நீக்கப்பட்டது அல்ல, கலப்படமே இல்லாததுதான் சுத்தம் என்கிறது. சுத்தம் என்கிற சொல்லுடைய பொருள் சுத்தமான சகல மிருகங்களிலும் ஆமென். அப்ப பாருங்க, நல்லா கவனிக்கணும். சுத்தமான ஜோடி எத்தனை உடசனர் நோவா பிழைக்குள்ள? எத்தனை உடசனர்? 7 ஜோடி சுத்தமான உடசனாரு, அசுத்தமானது ஒரு ஜோடி தான் உடசனாரு. அப்படியும் கூட இன்னைக்கு உலகத்தில் அசுத்தமான பிராணிகள், நாய், புலி, சிங்கம், கரடி, ரத்த பட்சினிகள் எல்லாம் அசுத்தமான பிராணி. குதிரையே ஆகாதான் ஆண்டருக்கு. இப்போ ஹார்சஸ் பற்றி நான் மெடிடேட் பண்ணிட்டு இருந்தேன் கொஞ்ச நேரம். ஹார்சஸில் வந்து ஹார்சஸ் அண்ட் ஜூஸ் அண்ட் ஹார்சஸ்ன்னு சொல்லி பார்த்தா எந்த நிலையிலும் குதிரை ஆகாதான். வேணா நீ போக வரத்துக்கு, பிரயாணத்துக்கு, பிஸ்னஸுக்கான 1-2 குதிரை வச்சுக்கலாமே தவிர இந்த குதிரை படம்லாம் வேணான்றார். யூத இராணுவத்தில் குதிரை படையே கிடையாது. அவர் என்ன வச்சுக்கோ, ஒன்றுமே கிடையாது. வில்லம்பு வில்லம்பு வச்சுக்கூடாது. அப்போ நாங்கள் என்ன படம், ஆடு மந்தை தான், ஆடு மாடு தான். ஆடு மாடை வச்சு அதை பலினா செலுத்திக்கோ, நல்லா ஸ்தோத்திரம் பண்ணு, நான் வெற்றி தரேன். அல்லேலூயா. உன் இராணுவத்தினால உன் வெப்பன்ஸை வச்சு நீ ஜெயிச்சலாம் நினச்சேன்னா அது கூகுளில் இருக்குது. அது உன் வெப்பன்ஸ் ஜூஸ் அண்ட் ஹார்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்குது. இதெல்லாம் உன் இராணுவ பலத்தை வைத்து உன் முஷ்டி பலத்தை ஜெயிக்கலாம்னு நினச்சின்னா நீ எனக்கு விரோதமாக இருக்க. நான் என் வெற்றி, நம்ம உன் வெப்பன்ஸை நீ நம்பி இருக்கிற. மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகிற மனுஷன் சபிக்கப்பட்டவன்றார். எரேமியா 17:5 மற்றும் 7ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். கர்த்தரை நம்பி இருக்கிறவன் நீ பாக்கியவான் சொல்ற. கர்த்தரையே தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் நீ பாக்கியவானா இருப்ப, நீ ஜெயிச்சிருவேன். அல்லேலூயா. இந்த பிள்ளை ஜெயிச்சிரும் சொல்லுங்க. சசிமா, பெரிய சசிமா சொல்லுங்க, உங்க பிள்ளை ஜெயிச்சிரும் சொல்லுங்க. உங்க குழந்தை ஜெயிக்கணும்னு சொல்லுது, நம்ம அவ்வளோ லேட் பண்றீங்க. என் பிள்ளை ஜெயிப்பா சொல்லுங்க, உங்க ஸ்டைலில் சொல்லுங்க. என் பிள்ளை ஜெயிப்பா சொல்லுங்க. ஆமாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவரை நம்பிட்ட பிள்ளை ஜெயிச்சிருங்க. ஆமாம், எங்கள் ஜமி வந்திருக்காங்க. அது குழந்தைன்னு பார்க்குறேன். அது 10th ஜாம் பண்ணேன், +2 ஜாம் பண்ணேன். அப்போ காலேஜ் அப்போ கொஞ்சம் மிஸ்கம்யூனிகேஷன் ஆகிடுச்சு. ஆனால் அந்த குழந்தை ஜெயிச்சிருக்குது. 10thலேயே ஸ்கூல் ஃபஸ்ட்டு, சும்மா ஒன்றும் கிடையாது. அது எடுக்கிற மார்க்கை பார்த்துட்டு ஃபீஸு கொள்ளடிக்கிற ஸ்கூலில் அதுக்கு ஃபீஸு கம்மியாக போகணும் இது கொடுத்தாங்கல்ல, ஃபீஸே கிடையாது போங்க, கொஞ்சம் முன்னால் வந்துடு, ஃபேனில் வா. அல்லேலூயா. ஃபீஸ் எல்லாம் படிக்க வச்சாங்க. ஆனால் அடிச்சு போடும். ஆமாம், அடிச்சு போடுங்கிற ஃபீஸ் போடுங்கிற ஸ்கூலில் ஆசினி தானேம்மா, ஆசினி ஸ்கூல் தானே அம்பத்தூரில். அந்த மாதிரி புத்திசாலி. ஐயோ, இந்த பொண்ணு எங்கள் வீட்டுக்கு வரணுமேன்னு ஆண்டவர் கேட்டு இந்த அழகாக கொண்டு வந்து விட்டார். அல்லேலூயா. அப்பா நல்லவர். ஆமென். அந்த பிள்ளை ஜெயிச்சிரும்பா. அவங்க அப்பா அழகாக சொல்ல, அவெல்லாம் அதில் பயங்கரமாக வச்சிடும். அவங்க பிள்ளைங்களை பற்றி ரொம்ப பெருமை அவங்க அப்பாவுக்கு, பாலராஜாவுக்கு. என் பிள்ளை ஜெயிச்சிடும், ஏன்னா அது கர்த்தரை நம்பி இருக்குது. அல்லேலூயா. தன்னுடைய ஹேண்ட் ரைட்டிங்கையும் தன்னுடைய மெமரி பவரையும் நம்பிலாமல் அது கர்த்தரை நம்பி இருக்குது. அந்த பிள்ளை ஜெயிக்கும். ஆமென். உங்கள் பிள்ளைங்க ஜெயிப்பாங்க. எதுக்கு சொல்கிறாருன்னா, நான் உங்கள் மேலே கவனமாக இருக்கேன்றார் ஆண்டவர். அந்த பலி செலுத்துறாரு, மிருகங்களை பலி செலுத்தி பேர்ன்ட் ஆஃபரிங் பண்ணும்பொழுது எழும்புகிற அந்த புகை வாசனையாக இருக்குமா நாத்தமாக இருக்குமா? வாசனை இருக்குமா நாத்தமாக இருக்குமா? நம்ம பலிகள் சொற்பமாக அற்பமாக இருந்தாலும் அவருடைய பார்வையிலே அது சுகந்த வாசனையாக இருக்கிறது. 21 பார்க்கிறோம், அதை சுகந்த வாசனையாக ஏற்றுக்கொள்ளுகிறார். அந்த பலி அவருக்கு சுகந்த வாசனை. ஆண்டவரே, நான் 1000 ரூபா கொடுக்கணும் நியாயமா, எனக்கு 1000 ரூபா கொடுக்க முடியலப்பா, திடீர் கொஞ்சம் செலவுங்க வந்துச்சு, கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் இதுன்ட்டு நான் ஒரு 100 ரூபா போடுறேன், என்ன உங்களுக்கு எனக்கு வருது, பிரச்சனை இல்லையே, தப்பே இல்லையே. நீ கொடுக்குற மனநிலைக்கு தானே பலன் தர்றாரு. ஆமே. ஏன்னா வரி வசூலில் பண்ணுக்கிறாங்க உட்காந்துங்கன்னு. இந்த வரி வசூல் பண்ணுற சாமியை உட்காந்துக்குதுங்க. ஹல்லேலூயா. உன் தகப்பன், உன்னை பெற்ற தகப்பன், உன்னை செஞ்சவர், உனக்கு ஊசுரை கொடுத்தவர். ஹல்லேலூயா. உன் மனதை பார்க்கிறார், நீ கொடுக்குற மனதை பார்க்கிறார். சுகந்த வாசனை. ஹல்லேலூயா. சுகந்த வாசனை காணிக்க நம்ம மனுஷன் செஞ்ச முதல் ஆபேலும் தப்பிச்சுக்கினாங்க அந்த விஷயத்தில். அடுத்த ஆல்டர் வந்து இங்கே நோவாகிட்ட இருக்குதுங்க. அப்புறமா ஆபிரகாம் வந்துடுவார். இந்த 3 ஆல்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளாசிக் டாபிக்ங்க. 3 விதமான பலிபீடங்கள். ஆபேலின் பலிபீடம்,
நோவாவின் பலிபீடம், ஆபிரகாமின் பலிபீடம். இந்த 3 மட்டும் தியானிச்சிங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு என்ன விரும்புகிறான்றது தெரியும். ஆமே, அப்பா என்ன விரும்புகிறாரு என் வாழ்க்கையில், நான் எப்படி இருக்கணும் விரும்புகிறாரு. எங்க நம்மளை படைச்ச தகப்பன், நம்ம பெற்ற தகப்பனும் தாயும் நாம் என்ன மாதிரி இருக்கணும் விரும்புகிறாங்கல்ல. அந்த மாதிரி நம்மளை ஆக்க முடியாவிட்டாலும் அவங்க விரும்பியிருப்பாங்க ஒரு விருப்பம். அந்த விருப்பத்தை விட நம்ம ஆண்டோடைய விருப்பம் உயர்ந்ததானே இருக்கும், உயர்ந்ததானே இருக்கும். அந்த உயர்வான திட்டங்களுக்கு நான் வருவேனா? ஆமே, அதுதான் அவருக்கு பிரியமானது இன்னதென்று சோதித்து பார்க்கிற ஒரு எபிலிட்டி. இட் இஸ் an எபிலிட்டி. இது தானாலாம் வராது, பை பிராக்டிஸ், உறவாடுவதன் மூலமாக. சிலர் ஏன் முதலாளிங்க விட மாட்டாங்கன்னா அவன் தான் வேணும்னு கேட்பாங்க அசிஸ்டன்ட். ஏன்னா அவன் டக்கு டக்கு டக்குன்னு பொருளுங்களை எடுத்து கொடுப்பான், நினைப்பான் செஞ்சிருவான், நினைப்பான் எடுத்து கொடுப்பான், நினைச்சதை கூட வருவான். அந்த மனுஷன் எப்போவுமே ஒரு கன்சர்னில் ரொம்ப நாள் வேலை செய்வான். காரணம், அவன் பிரியமான ஒரு வேலைக்காரனாக இருப்பான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் கர்த்தருக்கு பிரியமான வேலைக்காரராக இருக்கீங்களா? அவர் உங்களை அடிக்கடி அழைத்து பயன்படுத்துகிற நிலையில் இருக்கீங்களா? ஆமே, நீங்கள் ஒரு பிரியமான வேலைக்காரராக இருக்க முடியுமா? கேளுங்களேன், வாங்களேன். மீண்டும் 5ஆம் அதிகாரம், எபேசியர் 5:10 மீண்டும் வாசிங்க. கர்த்தருக்கு பிரியமானது. இது ஒரு பாட்டுமா? அதுக்கு இணை வாக்கியம் ஒன்று இருக்கு பாருங்க, கீழே இருக்கு பாருங்க, 17ஆம் வசனம். நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல். 2 வார்த்தை வந்துருச்சா? பிரியம், சித்தம். சரியா? 2த்தையுமே நீங்க கம்பேர் பண்ணிக்கங்க. பிரியம்னா என்ன, சித்தம்னா என்ன? இதுக்கு ஆன் தி ஸ்பாட் ஒரு விளக்கத்தை அன்றைக்கு நான் வெள்ளிக்கிழமை உபவாசத்தில் சொன்னேன். பிரியம் என்கிறது உறவு சார்ந்த நிலையில பயன்படுத்தப்படுகிற சொல். பிரியம் என்கிறது உறவு சார்ந்து. சித்தம் என்கிறது செயல் சார்ந்தது, அது ஒரு வினை சொல்லது. அவரை ப்ளீஸ் பண்ணுன்றது கிரி இல்லாத விசுவாசம் செத்ததுன்னு சொல்றாரு. அப்ப ஆண்டவர் உங்கள்கிட்ட என்ன எதிர்பார்க்காருன்னா, அவருக்கு பிரியமான உறவாகவும் நீங்க இருக்கணும், அவருக்கு சித்தமா அந்த செய்கலாம் இருக்கணும். ஆமே, இதுதான் 5:10க்கும் 17க்கும் இருக்கிற டிஃபரன்ஸ். தான் கர்த்தருக்கு பிரியமானது என்னதென்று நீங்க சோதித்து பாருங்கள், சர்ச் பண்ணுங்க, டெஸ்ட் பண்ணுங்க. அவர் நீங்க பழைய ஏற்பாட்டினுடைய பரிசுத்தவான்கள், வேதத்தின் பரிசுத்தவான்களுடைய செயல்களிலிருந்து நீங்க மெடிடேட் பண்ணி பாருங்க. எப்படிலாம் அவரை ப்ளீஸ் பண்ணி இவங்களாம் அந்த பெஸ்ட் பிளேஸுக்கு வந்தாங்க. ஆமே, என்ன சொல்றாரு ஏசாயா 55:3 என்ன சொல்லிட்டாரு? ஏசாயா 55:3 என்ன சொல்லிட்டாரு? யாரும் என்னென்னமோ தலைகீழும் தண்ணி குடிச்சு பார்த்தாங்க, கடைசியில் பளிச்சுன்னு ஒன்று சொல்லிட்டாரு பாருங்க. அதில் எல்லாமே அடங்கிருச்சு இல்லை? ஏசாயா 55:3 உங்கள் ஆத்துமா பிழைக்கும், தாவீதுக்கு அருளின நிச்சயமான ஷோர் கிரேஸ். அமேசிங் கிரேஸ்ன்றாங்க, ஏதோ கிரேஸுக்கு நிறைய டெஃபினேஷன் கொடுக்குறாங்க. இந்த நிச்சயமான கிருபை இது எதனாலும் அடையப்படுவதில்லை. இது இட்ஸ் a favor from God. கர்த்தரால் நமக்கு வழங்கப்படுகிற ஒரு ஆதரவு. இன்னைக்கு வாக்குத்தத்தமாக ஏசாயா 31:5 நாம் தியானிக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு ஆதரவாக இருப்பேன், நான் உங்களுக்கு ஃபேவரா இருப்பேன், உங்களுக்கு ஆதரவாகவே நான் எப்போதுமே இருப்பேன். வீட்டில் சொல்லுவாங்க, எப்போ பார்த்தாலும் அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ண தெரியாதா? என் மாப்பிள்ளை புலம்பி தள்ளிட்டார், நான் இவ்வளோ கம்ப்ளைண்ட் சொல்கிறேன், ஆனால் கூட எங்கள் பொண்ணுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்ட்டு. அவருக்கு தெரியுது, அவருக்கு ஏற்கனவே தெரியுது, இவர் எப்பவுமே அவங்க பொண்ணுக்கு தான் சப்போர்ட் பண்ணாரு. கரெக்டுப்பா அப்படின்னா, ஆனாலும் நீங்கள் உங்கள் பொண்ணுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவீங்க. இதுதான் கிரேஸ். அல்லேலூயா. நம்முடைய உறவுகள் நமக்கு அருமையானவர்கள், நமக்கு பாசத்துக்குரியவர்கள் தவறே செய்திருந்தாலும் அவங்கள வெறுத்து விடாமல் தொடர்ந்து நேசிக்க முடிந்தால் அதற்கு பிறகுதான் கிரேஸ். தட் இஸ் கால்ட் டிவைன் கிரேஸ். தெய்வீக கிருபை, தேவ கிருபை. அவர் கிருபை வேணாமே, உங்க கிருபை பாடல, கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே இயேசுவே, உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. அப்ப தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபை எப்படி அவர் அதை ஏர்ன் பண்ணார்? தாவீது கர்த்தருடைய கிருபைக்கு எப்படி அவர் எலிஜிபிள் ஆனார்?
எலிஜிபிள் ஆனார். டேவிட் என்கிற சொல்லுடைய பொருளே beloved to God. beloved என்கிற சொல்லின் பொருள் எப்போ நேசிக்க தொடங்கினானே தெரியாதான், அதான் beloved. beloved son ஒரு வார்த்தை கேஜேவில வரும், ஜான் 3:16க்கு that begotten என்ற வார்த்தை வரும். அந்த begotten or beloved என்கிறது இருந்துகிட்டே இருக்கிறார்னு அர்த்தம். அப்ப தாவீது பிறக்க முன்பதாகவே தாவீதின் மீது அவருடைய அளவற்ற கிருபை இருந்துச்சு. அந்த கிருபை தான் இந்த அளவுக்கு கொண்டு வருது நம்மளை, உங்களையும் என்னையும் அந்த கிரேஸ் கீழே கொண்டு வருது. நாம் எல்லாரும் தாவீதின் வழியிலே வந்த பரிசுத்தவான்கள். ஆமென். தாவீது தன்னை மறைக்கவே இல்லைங்க. தன்னுடைய ஃபால்ட்ஸ் எல்லாத்தையும் ஒப்புக்கொள்ள பகிரங்கமா ஒப்புக்கொள்றாரு. எழுதி டாக்குமெண்ட் பண்ணி வச்சிருக்காரு. ராஜா, பவர்ஃபுல் கிங், 40 வருஷம் ஆண்டவன். அவன் நினைச்சிருந்தா ஹைட் பண்ணிருக்கலாம் எல்லாத்தையும். இன்னைக்கு சட்டமன்ற குறிப்புல இருந்து சிலது வேண்டாத நீக்கிறாங்களா இல்லையா, சபாநாயகர் நீக்கிறார்ல வேண்டாத பேச்சலாம். தாவீது நினைச்சா நீக்கி இருக்கலாமே 51ஆம் சங்கீதத்தை. தாவீது 51ஆம் சங்கீதத்தை நீக்கி இருக்கலாமா வேணாம்? 32ஆம் சங்கீதத்தை நீக்கி இருக்கலாமா? ஏன் 32ஆம் சங்கீதம், ஏன் 51ஆம் சங்கீதம்? He never hide his shame. தன்னுடைய வெட்கத்தை அவன் மறைக்கவே இல்லை. கர்த்தருக்கு முன்பாக வெளியரங்க நிர்வாணம் தெரியும் அவனுக்கு. எபிரேயர் 4:13 எங்கள் அப்பாவுக்கு முன்னால் எதையுமே மறைக்க முடியாது, சகலமும் வெளியர் நிர்வாணமாக இருக்குது. ஏதெனிலே ஆதாமும் ஏவாளும் மரத்தை பின்பாக ஒளிந்தாலும் அவர்களை குறித்து ஆண்டவர் கண்டிக்கிறார். நீ நிர்வாணி என்றது யார் உனக்கு அறிவித்தது? வெளியவா, கம் அவுட், வெளியவான்னு சொல்றார். அவங்க அத்தி இலைகளில் ட்ரெஸ் பண்ணி மூடினாங்களாம். அவர் சொல்றாரு, அவங்க மிருகத்தின் தோலினாலே வஸ்திரங்களை தரிப்பித்து அன்று முதல் மனிதன் உடுத்தி கொண்டிருக்கிறான். உங்கள் வெட்கங்களுக்கு பதிலாக நான் 2 பலன் தருவேன்னு கர்த்தர் சொல்லுகிறேன். மேபி நீங்கள் சில இடத்துல தோற்று இருக்கலாம், உங்களோட வாய்ப்புகளை நீங்கள் மிசரபிள் எக்ஸ்பீரியன்ஸஸ் வந்திருக்கலாம், சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நீங்கள் எழுந்திருக்கலாம். ஐயோ நான் அப்பமே அந்த பண்ணியிருக்கலாமே அப்படின்னு இருக்கலாம். போகட்டும், forget everything, past is past. போகட்டும் போகட்டும் போகட்டும். இன்றைக்கு வா, நான் உன் புதிய காரியத்தை செய்கிறேன். நான் இன்று முதல் புதிய காரியத்தை செய்வேன். ஆமென். உயிருள்ள தெய்வம் எங்கே இருக்கும்போது செத்த கிரியைகளையும் நினச்சிட்டு இருக்கிறீங்க, செத்த கிரியைகளையும் நினச்சிருக்க. பாஸ்ட் என்ன நினைக்கிறீங்க? பாஸ்ட்ன்றது செத்துச்சுன்னு அர்த்தம். கடந்து நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கர்த்தர் புதிய காரியம் செய்ய போகிறார். நான் என்ன 4 பாட்டு சொல்லிட்டு நான் முடிக்க போகிறேன். ப்ரொடெக்ட் அண்ட் ரெஸ்கியூன்ற வார்த்தையும் ஹோவர் அண்ட் டெலிவர்ன்ற வார்த்தையும் நான் தியானிச்சு கொண்டிருந்தேன். ப்ரொடெக்ட் அண்ட் ரெஸ்கியூ. அப்போ வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ரெஸ்கியூ அண்ட் டெலிவர்? அந்த 2 வார்த்தைக்குள்ள வித்தியாசம் என்ன? ரெஸ்கியூனா டெலிவர்னா நான் சிந்திக்கும் பொழுது, ஏன்னா 2 வார்த்தை இருக்குது இங்கே வேதத்தில் இருக்குது. ரட்சித்தல் என்றானா மீட்டல் என்றால் என்ன? ரெடெம்ஷன் என்றால் என்ன? சால்வேஷன் என்றால் என்ன? சால்வேஷனுக்கும் ரட்சிப்புக்கும் மீட்புக்கும் என்ன வித்தியாசம்? ரெஸ்கியூ பண்ணதுல மீட்குவது, அவசரமா கிரியை செய்வதான். உடுக்க இழந்தவன் கை போல் அங்கே இடுக்கன் களைவதான் நட்பு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? உடுக்க இழந்தவன், உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது பாவம். பைபிள் தான் படிக்கல, திருக்குறள் படிக்கலாம்ல. உடுக்க இழந்தவன் கை போல் அங்கே இடுக்கன் களைவதான் நட்புனா, ஒரு நண்பன் சிக்கல்ல மாட்டிக்கிட்டானா, ஐயா வேஷ்டி கட்டுங்க, வேஷ்டி நழுவு எவ்வளவு வேகத்துல போய் அந்த நழுவாம பிடிப்பாருங்க ஐயா. வேஷ்டி கட்டின்னு ஐயா இப்படி மாற்றி கட்டுறாரு வேஷ்டியை, டப்பால்னு வேஷ்டி கழண்டுக்குது, பொசகா இருக்குன்னு வச்சுக்கோ. எவ்வளோ வேகமாக அதை மூடுவார் வேஷ்டியை, அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வரதான் ரெஸ்கியூ. ரெஸ்கியூ டீம்ன்றது அவ்வளோ ஃபாஸ்ட்டாக செயல்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு கார் பற்றி எரியும் போது காருக்குள்ள இருக்கணும் விடுவிப்பதற்கு எவ்வளோ வேகமாக செயல்படுவாங்களோ அவ்வளோ வேகமாக கர்த்தர் வருவாராம், அவ்வளோ வேகமாக வருவார், எப்படியும் செய்வார். ஹல்லேலூயா. மரியாள் அம்மா கேட்குறாங்க, இது எப்படி ஆகும்? நான் புருஷனை அறியேனா எப்படியும் ஆகும். அங்கே தூதன் சொல்கிறான், தேவனாலே கூடும். தேவனால் கூட செய்யக்கூடாது அதிசயமான காரியம். நீங்கள் அவரை தான் உயர்த்தி பேசணுமே தவிர பிரச்சனைன்னு உயர்த்தவே கூடாது. ஆமே, இது என் ஆண்டோடைய பார்ல ஒன்றுமே கிடையாது. ஹல்லேலூயா. எங்கள் அப்பா சுகர் ட்ரீட்மெண்ட் எடுக்கல. அவர் சொல்லுவார், எங்கள் அம்மா சொல்லி சொல்லி அவரை கடுப்பிடிப்பாங்க. என்ன சொல்லுவாராம், ஏசுநாதர் உடம்புல சுகர் இருந்தா என் உடம்புல சுகர் இருக்கணும். சரி, அவர் தான் சொன்னான்னு பார்த்தா என் தம்பி கோயத்தில் இருக்கிறான் பெரியவன், அவனும் அதே கதையை சொல்லுகிறான். சுகர் இருக்குது அவனுக்கு, ரிப்போர்ட் அனுப்பினா அனுப்ப மாட்டான். அதெல்லாம் இல்லை சொல்லிட்டாங்கன்ட்டான் 19ல். நீங்க உன் பிரச்சனையை பார்த்து சொல்லுங்க, இது உனக்கு அது பிரச்சனை, என் ஏசப்பாக்கு அதுக்கு
அது அர்ச்சனை. அல்லேலூயா. உனக்கு பிரச்சனை, ஏசப்பாக்கு அர்ச்சனை. அல்லேலூயா. அது சிம்பிளா முடிச்சிடுவாரு. இது அவர் வந்தாருன்னா காடைகளை வந்து குவிஞ்சு கிடக்குது. அவன் கறி கேட்டான், அவ்வளவுதாங்க. கறி கேட்ட பாவத்துக்கு கீழ்காற்றினாலே காடைகளை கொண்டு வந்து வனாந்திரம் ஃபுல்லா குவிஞ்சு கிடக்குது. இவ்வளவு நெஞ்சு வரையும் இருக்குது. இப்படி எடுத்து சாப்பிடுந்தா குனிய கூட தேவையில்லை. திகட்ட சாப்பிட்டானுங்களாம். ரோல் ஆகி வந்துதான், நல்லா ஃப்ரைடு தந்தூரி சிக்கன் மாதிரி வந்திருக்குது. காடைகள் வரவழைத்தார், மன்னாவால் உணவளித்தார், ஒரு குறைவின்றி நடத்தினாராம். திருப்தியாக்கி நடத்திடுவார். பாட்டில் நம்ம பாடுறோம். இந்த மாதத்தில் ஏதாகிலும் ஒரு பயம், அச்சம் உங்களை கலக்கி கொண்டிருக்குமானா ஆண்டு சொல்ல, நான் தப்ப பண்ணுவேன். I'll hover it and deliver. டெலிவரன்கிறது ரொம்ப நாளாக நீங்கள் பிடிச்சி வச்சிருக்கிற ஒரு சைத்தான்ட்டு உங்களை விடுதலை செய்கிற ப்ராசஸ். இட்ஸ் லைக் அ ப்ராசஸ். ப்ராசஸிங் மெத்தடில் அதை செய்வா. அதுக்கு தான் பொறுமை வேணும். ஆமே, பொறுமை. ரெஸ்கியூன்றது இம்மீடியட் ஆக்ஷன். ப்ராசஸிங் டெலிவர்ன்றது ப்ராசஸிங் மெத்தடில் நடக்கிற ஒரு டெலிவரன்ஸ். நமக்கு டெலிவரன்ஸும் வேணும், ரெஸ்கியூ வேணும். அல்லேலூயா. ரெண்டுமே அப்பா செய்வார். அவர் கழுகை போன்றவர். அல்லேலூயா. கழுகு தன் கூட்டின் மேல் அசைவாடி சுமந்து கொண்டு போவது போல நான் உன்னை சுமந்து கொண்டு போவேன்னு சொல்லார். நீதிமொழிகள் உபாகமம் 1:31 சொல்ல 32:11 சொல்றார். உபாகமம் 32:11 சொல்றாரு பாருங்களேன். உபாகம் 32:11 கழுகு தன்னுடைய கூட்டை கலைத்து, உங்கள் கூடு சில சமயம் கலைக்கப்படுங்க. நாங்கள் 6 பேர் கொண்ட குடும்பமாக இருந்தோம். எங்கள் வீடு பார்த்தாலும் எத்தனை பேர்னு கேட்பாங்க. நாங்கள் 6 பேர்னு சொல்லுவோம். காரணம், என் தங்கச்சி பிள்ளைங்க 2 பேர், நான் பெற்ற பிள்ளைங்க 2 பேர், நானும் அம்மாவும். சில சமயம் எங்கள் அம்மாவும் இல்லை, எங்கள் மாமியார் கூட வருவாங்கன்னு சொல்லி 6-7 பேர்னு சொல்லுவாங்க. அது வீடு கொடுத்தா எனக்கு வீடு, இல்லைன்னா வீடு அடுத்த வீடு எனக்கு. அதுக்காகவே நான் தனி வீடாக பார்த்தேன். ஏன்னா அங்கே கட்டுக்காயதான் கிடையாது, மொரோசல் செய்ய தேவையில்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. நான் பார்த்த வீடு எல்லாம் தனி வீடுகள். சில சமயம் நம்ம கூடுகள் கலைக்க. இன்னும் யோசித்து பார்க்குறேன், நமக்கு யாருமே இல்லையோ, 2 பேர் தான் இருக்கிறோம். உனக்கு நீ, எனக்கு நான். கிரவுண்ட் ஃப்ளோர் அவங்க பார்த்துக்கிறாங்க, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் நான் பார்த்துக்கிறேன். அல்லேலூயா. எங்கே போனாங்க எங்கள் பிள்ளைங்கள? எங்கே போனாங்க? அவங்களாம் அங்கங்கே இருக்கிறாங்க. அல்லேலூயா. உங்கள் கூடு பல நேரம் கலைக்கப்படும். வேலை மாற்றங்கள் வரும், வேலை நெருக்கங்கள் வரும். கழிச்சு போடுவார் ஆண்டவர், மாற்றி போடுவார். ஆனால் கைவிட மாட்டார். சொல்லுங்க, கைவிட மாட்டார் என் தேவன். இந்த வேலை கொடுத்தது அவர் தான். இந்த வேலை காப்பது நான் ஏன் சஃபர் பண்ணோம்? இந்த வேலை அவருக்கு சொந்தம். அவர் கொடுத்தார், இதை காப்பாற்றி தருவார். ஆமே. இந்த பிள்ளை கொடுத்தது அவர் தான். ஏன் பலி செலுத்துறாரு ஈசாக்கு? ஏன் பலி செலுத்த துணிதானா? அந்த பிள்ளை கொடுத்ததே அவர் தான். அவர் கேட்கிறாருன்னா கொடுத்தா 7 கொடுப்பாருங்க. ஆமே. திரும்ப பெற்றுக்கொண்டான். தாவீது அனைத்தும் இழந்தான். வாஷ் அவுட், திரும்ப பெற்றுக்கொண்டான். 1 சாமுவேல் 3:19 தங்க வாக்கியம் மறக்கக்கூடாது. எல்லாம் ஒன்று விடாமல் திரும்ப பெற்றுக்கொண்டான். உங்களுடைய ரிட்டைர்மெண்ட் பெனிஃபிட்டோ ஆகட்டும், உங்களுடைய PF பெனிஃபிட்ஸ் ஆகட்டும், சில நேரம் நிர்வாக அதிகாரிகளால் வஞ்சிக்கப்படும். ஒன்று விடாமல் ஒரு வட்டியோடு உங்களுக்கு திரும்ப தருவார் ஆண்டவர். நிச்சயம் தருவார். சம்பளம் கொடுக்காம இருக்கலாம், ஏமாத்திருக்கலாம், கன்வின்ஸ் பண்ண கொடுத்துட்டு அடிமை மாதிரி வேலை வாங்கலாம், கோடியாக சம்பாதிக்க வைப்பார். அல்லேலூயா. நல்லா இருக்குதுமா, கழுத்து வந்து நல்லா பண்ணுறோம்மா, டீ குடிச்சிட்டு போ. வெறும் டீ தான் கொடுப்பான். சில கிளையண்ட்டு பிரியாணிலாம் வாங்கி தரேன். பயிர் கபகபோன்னு பசிக்கும். அந்த குழந்தைங்க பசிக்கு யார்கிட்ட போய் சொல்லும்? கோர்ட்டில் நிற்கும், 2 மணி 3 மணி ஆகும், சாப்பிட்ருக்காது. என்ன கொடுப்பான்? அவர் 500 ரூபா கொடுத்தா போதும், போகும்போது சாப்பிட்டுப்போம். தரமாட்டான். அவர் கொடுப்பான், சீனியர் கொடுப்பான், நமக்கு தரமாட்டான். ஆனால் ஆண்டு தருவார். ஆண்டு வெறுமையை அனுப்ப மாட்டார். அல்லேலூயா. உன் கிரியைக்குரிய பலனை நான் தருவேன்னு சொல்கிறார். வயிறு இழுத்து புச்சின்னு வந்தல்ல, வீட்டில் போய் சாப்பிட்டுக்கலன்னு, உன் கிரியைக்குரிய பலனை நான் தருவேன்னு சொல்கிறார். உன் பசி, உன் துக்கம், உன் தாகம், வேதனை, உன் தவிப்பு எல்லாவற்றிலும் உன் கிரியைக்குரிய பலனை கத்த தருவார். நான் என் உத்தமத்தை காத்து கொண்டேன். 18 சங்கீதம் 19-20 சொல்கிறாரு, என் தேவனுக்கு நான் துரோகம் பண்ணினதே இல்லை. இன்னைக்கு யாரெல்லாம் சொல்ல முடியும்? என்னுடைய எல்லா கிளாமிட்டிஸ் வந்தது, நிறைய கலகங்கள் வந்தது, போராட்டம் வந்துச்சு. இந்த எல்லா கலகத்தின் மத்தியிலும் என் தேவனுக்கு நான் துரோகம் பண்ணலை, புறம்பான வழிக்கு நான் போகலை.
கள்ள சாட்சி நான் போகல, பொய் சாட்சிக்கு நான் போகல. ஒரு பொய் சாட்சி ரெடி பண்ண கேஸை ஃபைல் க்ளோஸ் ஆயிருக்கும். நோ, பொய் சாட்சி நான் போகல ஆண்டவரே, நான் உண்மை நம்பி இருக்கிறேன்ப்பா, நான் உமக்கு பயந்துருக்கிறேன், நான் உமக்கு பயந்துருக்கிறேன், என்னை காப்பாற்ற ஆண்டவரே. கண்களை மூடி, ஆண்டவரே எனக்கு கத்த கொடுத்த இந்த அழகான வாழ்க்கை, உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பிளஸ் பண்ணுங்க, பிளஸ் யுவர் லைஃப். ஆமாம், மனிதராய் பிறப்பதே மாதவன் செய்திருக்க வேண்டுமா, அதில் நீ கிறிஸ்தவனாக இருப்பதற்கு புண்ணியம் செய்திருக்க வேண்டும். அது ஏசப்பா புண்ணியம். தட்டி தடுமாறி ஏசப்பா பக்கத்தில் வந்துட்டீங்க, அவரால் காக்கப்படுகிற ஜனம் இது. ஆமே, என் இயேசுவின் தலைவனாக இருக்கிற, என் மேய்ப்பனாக இருக்கிற, நான் தாட்சியடைய மாட்டேன், என் தேவையில்லாத சந்திப்பா. ஹல்லேலூயா. நீ தப்ப பண்ணுவா, அநியாயமான பிராதுகள் வரும், அநியாயமான விளக்கம் சொல்ல முடியாத குற்றச்சாட்டுகள் வரும், சூழலெல்லாம் நமக்கு எதிராக இருக்கும், எவிடன்ஸ்லாம் வேற வச்சிருப்பாங்க. ஆனா உங்க மனசாட்சி சொல்லும், இது நான் எடுத்துக்கொள்ளவில்லை ஆண்டவரே, என் கையில் அநியாயக்கேடு நியாயக்கேடு ரத்தப்பழி இல்லப்பா, இது நான் வேண்டும் என்று செய்யவில்லை ஆண்டவரே, ஆனா என் மீது கொடும் பழி வருகிறது, என்னை காப்பாற்ற ஆண்டவரே, என்னை காப்பாற்றுங்கப்பா. பறந்து காக்கிற பட்சிகளை போல நான் உன் மீது ஆதரவாய் இருந்து அவனை காத்து தப்ப பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவனை காத்து தப்ப பண்ணுவேன். நம்புறீங்களா? இயேசு உங்களை தப்ப பண்ணுவாரா? உங்களை டெலிவர் பண்ணுவாரா? ரெஸ்கியூ பண்ணுவாரா? ரெஸ்கியூ என்று சொன்னால் உடனடி உதவி, டெலிவரி என்று சொன்னால் நிரந்தர விடுதலை. கர்த்தர் விடுவிக்கிறவர். நல்லா ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ராஜ்குமார் ஜெபம் பண்ணும்போது திருவனத்துக்காக நம்ம ஆயத்தமாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.